மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து ஐயா தொகுத்து வந்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் அகஸ்தியர் மூலயமா நிறைய இன்சிடென்ட் வந்து எங்கே எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி துல்லியமாக வந்து ஐயா கொடுத்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் ராசி பலனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. வருகிற வாரம் எப்படி இருக்க போகுது நிலைமைகள், இந்த மாத இறுதியில் இருக்கிறோம், என்ன மாதிரி நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். மெட்ரோபி நாயிலும் கொரோனா கொரியர்ஸில் பக்தி தமிழ் நாயருக்கும் அகஸ்தியர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார் நம்ம மக்கள்கிட்ட நாளுக்கு நாள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்லேயே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியும் அங்கங்கே நிகழ்வுகள்லாம் நடக்கிறத பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வட மாநிலங்களில் பெரிய மழை வந்து பார்ப்பாங்க, மழையை சரியிறதை பார்ப்பாங்க. அது எல்லாமே அப்படியே நிகழ்வுகள் பக்காவாக நடந்திருக்கு சார். ஜம்மு காஷ்மீரில், அப்புறம் உத்தரகாண்டில், இந்த பகுதியில் எல்லாமே. ஸோ இப்போ வருகிற மாதம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது சார்? இந்த 4 நாள் இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பெரிய மழை இருக்குது. தென் மாவட்டம் முழுதும் இருக்குது. இல்லாமல் நெக்ஸ்ட் டேன்ற அடுத்த வாரத்துலேயே மழை இருக்குது. அது இல்லாமல் ஊர் முழுதுமே நல்ல மழை இருக்கும். ரெண்டாவது வந்து சென்னையில் கொஞ்சம் மழைகள் ஏற்படும். வேற ஒரு ஊரில் ஒரு கிராமம் ஃபுல்லாக மழையாயிடும். ஒரு ஒயிட் கண்ட்ரி, அதாவது முக்கிய வெள்ளை நாட்டில் ஒரு மிகப்பெரிய காடு சடனாக பற்றிக்க போகுது. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த நிலைமை ஏற்படும். ஒரு ஆலயத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. ஒரு நடிகையோட குழப்பம், சில பிரச்சனைகள் ஏற்படுது. நாடு முழுதுமே பிரச்சனையாகும். அந்த நிலைமை வரதை பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய மந்திரி பார்த்தீங்கன்னா திரும்ப கைதாவார். எல்லையில் திரும்ப பிரச்சனை வரும். மழையில் இந்த கேரளாவும் ஒரு பாதிப்பு இருக்கு. 2 நாடு பிரியில ஒரு கடலோட நடுப்பகுதியில் ஒரு சுனாமியோ அது ஒரு எச்சரிக்கை வரப்போகுது. அதே நேரத்தில் 2 டைமில் ஒரு 2 கண்ட்ரிலும் ஒரே டைமில் 2 கண்ட்ரிலும் 2 எர்த்குயிக் வந்து சமானம் வரும். இது வரைக்கும் பார்க்காத எர்த்குயிக்காக இருக்கும். எல்லையோட கரையோரத்தில் ஒரு காற்று, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கடலோட தண்ணி வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறத பார்க்கலாம். நாகர்கோவில் கன்னியாகுமரியில் கடலோர பக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த அலைகள் வந்து அதிகமாகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எதிர்பாராத மழைகள் வந்துன்னே இருக்கும். ஆனால் சுகாதார அதிகாரம் வழி பண்ணி நல்லா பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி முன்கூட்டியே மழையை பற்றிலாம் சொல்லிடுவாங்க. நிறைய பொருட்கள் வெளியே கிடைக்கும்போது ஆழ்கடல்ல சில பொருட்களோ இல்லை ஒரு இடமோ இருக்கிறதையும் பார்க்க போனாங்க. நாசா சூரியனோட வெப்பத்தன்மை மாறக்கூடிய நிலைமையை பார்க்க போகுது. அமெரிக்காவில் குழப்பமாயிடும். 2 கண்ட்ரிகள் நடுப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை இப்போ இது வச்சிருக்கு, வரி விதிச்சிருக்கு. இந்தியா அமெரிக்கா, இந்தியா சீனா. ஆனால் இன்னொரு கண்ட்ரிலையும் அது அதிகமான வரி விதிக்க போகுது. அது எதிர்பார்க்காத வரி விதிக்கிறதுனால ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். சின்னது இறங்கி இந்த வெள்ளி தங்கம் கொஞ்சம் இறங்கின மாதிரி திரும்ப பெருசாக ஏறி திரும்ப தொப்புன்னு கீழே விழுந்தோம். இனிமேல் வெள்ளியை நம்பி இருக்கலாம். சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவோட உலகத்தில் விழப்போகுது. அங்கே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுத்துமா. அது முன்னாடி ஷேர் மார்க்கெட் சடனாக டவுன் ஆகும். அனுப்புறம் ஷேர் மார்க்கெட். ஆனால் இப்போ ஷேர் மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. 9ஆம் தேதி வரைக்கும் ஷேர் மார்க்கெட் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிவன் கோயிலோட முக்கிய ஆலயத்தோட கோபுரம் பிரச்சனையாகும். அதாவது மிகப்பெரிய மாளிகையாக இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதாவது ஒயிட் ஹவுஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய கண்ட்ரியில் ஒரு முக்கியமான வீடாக இருக்கலாம். அந்த வீடு தண்ணியிலையோ இல்லைன்னா இந்த மழையிலையோ மிதக்கக்கூடியதை பார்க்க போகிறோம். பிரேசில் அங்கேயும் ஒரு பிரச்சனை ஏற்படும். காற்றழுத்தம் இது வரைக்கும் பார்க்காத காற்று
எதிர்பார்க்காத அந்த மழையில் வீசதை பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகம். சில இடத்துலலாம் பிச்சுன்னு போகிறதையும் பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் படிக்கிறேன். சார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நிறைய அப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி சார் இப்போ உலக நாடுகளில் எடுத்துகிட்டு நிறைய மக்கள்கள் வாழ்கிறாங்க. இப்போ நிறைய நிகழ்வுகள் இந்த இயற்கை பேரிடர் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த பகுதிகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணம்? இது சுழற்சி. அதாவது நம்ம இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா சண்டால ராகு, இந்த ராகுவோட பிரச்சனைலாம் அதிகமாகுது. அதே நேரத்தில் இவன் குரு வழியாக இருக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க மைண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாக்வேர். எல்லா அதிபர்களுமே வந்து நான் தான் பெரியவங்கன்ற மாதிரியா ஒரு போர்க்கொடி தூக்கக்கூடிய ஒரு நாள், அது ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் தலைவர்கள்லாம் குழப்ப நிலையிலே இருப்பான அந்த மாதிரி தான் மாறி மாறி வரி போட்டுட்டு இருக்காங்க. சார் இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து இப்போ ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து பெரிய ஒரு எதிர்ப்பாகவே இருக்காரு. இது எந்த அளவில் போய் முடியும்? கண்டிப்பாக அது பலன் கொடுக்காத ஒரு வழி, தப்பு. அது அவர் சரியான ஒரு பாதையை எடுக்கணும். சில நோக்கங்கள் அந்த கண்ட்ரியில அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம், அந்த தெரிவுக்கு அப்புறமா ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஓகே சார். சார் அதே மாதிரி வந்து இப்போ இந்த வருகிற 8ஆம் தேதி வந்து இந்த கிரகணம் நடக்க போகுது. இந்த கிரகணத்தினால நாட்டுக்கு எந்தெந்த பகுதிகளில் பாதிப்புகள் உண்டு? தென் மாவட்டம் முழுவதுமே பிரச்சனை இருக்கும். சவுத்து ஃபுல்லாகவே கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படும். அது இல்லாமல் ஒரு முக்கிய அதிபருக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். ஒரு அதிபருக்கும் பிரச்சனை உண்டு. சார் அதே மாதிரி வந்து இப்போ நம்மளோட தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நேயர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இப்போ வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள்கள் நிறைய இந்த வேலை இழப்புகள்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு சரியாகும்? சரியாயிடும். ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு நிறைய இழப்புகள் இருக்குது, நிறைய வேலைகள் போகும். இதுவரை இந்த வரி போட்டதுனால அதில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிகள், அதில் இருக்கக்கூடிய சில ஆளுங்களாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் குழப்பங்கள் இருக்குது. 1 இயருக்கு 1 இயருக்கு அப்புறமா தான் ஸ்டேபிள் ஆகும். கண்டிப்பாக சார். ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய இந்த கோவில்கள் போய் வழிபடுங்க, அதுக்கப்புறம் வந்து நல்ல உணவுப் பொருட்கள் சாப்பிடுங்க, கீரை வகைகள், இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரணும். ஸோ இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மக்கள் வந்து வழிபடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது சார். இப்போ இந்த மாதிரி கோவில் வழிபாடுகள்னால நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றிக்க முடியும் சார்? வழி நடத்தைகள், நல்ல வழிகள் கிடைக்கும். இறைவனோட தொண்டு புரிகிறப்போ வீடு சுத்தமாக இருக்கும், வீட்டில் செழிப்புகள் உருவாகும், செழிப்பான வழிகள் நமக்கு கிடைச்சி உண்மையான ஒரு அமைதியான பீஸ் கிடைக்கும். கண்டிப்பாக சார். சார் இப்போ மழைக்காலம் வந்து ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு மழை பாதிப்பு இருக்கும்? சென்னையில் 2 இடத்துல பாதிப்பு இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. இந்த 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இது வரைக்கும் வேகமான காற்று வீசக்கூடும், 2 புயல் சின்னங்கள் வரும். ஆனால் பயப்பட வேண்டிய விஷயம். ஆனால் முக்கியமான வழி நவம்பர் 18லேருந்து 24ஆம் தேதி. அது மிஸ் ஆனால் எப்போ டிசம்பர் 1 இருக்குது, 7ஆம் தேதிக்குள்ளே பெய்யும். அந்த அளவுக்கு மழை கண்டிப்பாக. சார் இப்போ வட மாநிலங்களில் பெருமழை வந்து பார்த்தோம், அதே மாதிரி இங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? அடுத்த மாதம் இருக்குது. அடுத்த மாதம் இருக்குது சார். புயலில் பெரிய பெரிய புயலுக்கு பேர் வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பெரிய புயல் வருது? அதெல்லாம் இந்த வாட்டி தாக்கப்படுவோம். முன்கூட்டி எச்சரிக்கை ஆகி நல்லபடியாக பண்ணிவிடுவாங்க. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த அரசியல் சூழல் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு சார். மாறி மாறி எந்த பக்கம் யார் சாய போகிறாங்கன்னு தெரியல. எப்படி நடக்கும்? அதாவது டிஎம்கே 36% இருக்குது. அவங்களோட வழி சிலது பிரிஞ்சா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனால் ஏடிஎம்கே வந்து 24லேருந்து 30% கூட்டணிகள் சேர்ந்து வழி பண்ண சொல்ல. தனிப்பட்ட வழியில் விஜய் சாருக்கு வந்து 12%. இவர் கூட்டணியாக சேர சொல்ல நல்ல ஒரு வாய்ப்பு காத்திருக்கு. இருந்தாலும் அடுத்த வாட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் எலெக்ஷனில் இப்போ ஒரு பொசிஷன்லாம் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. அதே நேரத்தில் இந்த இவங்க ஏடிஎம்கே மட்டும் இன்னும் கூட்டணிகள், ஆனால் எடப்பாடியோட வழியில் நடக்கிறப்போ இன்னும் கூட்டணிகளை சேர்த்து வழி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார். சார் அதே மாதிரி வருகிற இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது எந்த அளவுக்கு கூட்டமைப்புகள் மாறும், எத்தனை அணியாக மாறும்? ஒரு பக்கம் 5 அணி, ஒரு பக்கம் 2 அணி, ஒரு பக்கம் இன்னொரு அணி, அப்படி தனியாக நிற்கும். அந்த மாதிரி இருப்பாங்க சார். அதே மாதிரி இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அடுத்த வர விஷயங்கள் வந்து அடுத்த பிரதமர் யார் அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. அது எப்போ அந்த கால சூழல்கள்லாம் மாறும்? ஒரு வருஷத்துக்கு எதுவும் பேச வேண்டாம்.
சரிங்க சார். இப்போ கடைசியாக மெயினாக வந்து பொருளாதார நிலை சார். அந்த தங்கம் விலை நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்து ஏறிட்டே தான் இருக்குது. 11,000 ரூபா கிட்ட வரையும் நெருங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் வரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 12,000 ரூபா போயிடும். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரியே 160 ரூபாய்க்கு வெள்ளி போயிடும். எந்த பயம் தான் இருங்க வழி கிடைக்கும் சார். அதேமாதிரி தொடர்ந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்? 10 மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். 10ஆம் மாதம் வந்து ரெகுலராக பண்ணுங்க, ஸ்டேபிள் ஆகிடும். ஸ்டேபிளாக. ஸோ அது வரையும் வந்து ரொம்ப பார்த்து தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த பிட்காயினுக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு சார்? 2 வருஷத்தில் அடுத்த பிட்காயின் தான். பிட்காயின் தான் வரும் சார். அதே மாதிரி இப்போ குறிப்பிட்ட ஏதாவது தொழில்கள் ஆரம்பிக்கணும் இந்த சாதாரண மக்கள் அப்படின்னா என்ன மாதிரி தொழில்களை நல்ல EV வெஹிக்கல், அப்புறமா வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸு, அப்புறமா கூட்ஸு, நிறைய மொபைல்ஸ், அது இல்லாமல் வந்து நிறைய ஐட்டம் சின்ன ஐட்டங்கள்லாம் வந்துடும். அந்த ஐட்டம்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ட்ரோன் சம்மந்தப்பட்டது, சப்ளைஸு எல்லாமே மாறும். சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி விற்றாங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சார். அதே மாதிரி இப்போ விவசாயிகளுக்கு வந்து என்ன மாதிரி பயிர் பண்ணால் நல்ல லாபம்? கோஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அது இல்லாமல் பீன்ஸ், அது இல்லாமல் வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் வந்து இந்த டைமில் நல்லா வளரும், நல்ல ஒரு மகசூல் கொடுக்கும் சார். அதே மாதிரி இப்போ இந்த மக்களுக்கு வந்து நிறைய இந்த ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய கேள்விகள் தொடர்ந்து அந்த சப்தரிஷிகள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஷோக்கள் பண்ணோம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக சார், அடுத்த வாரத்துலேருந்து கொடுத்தோம். கண்டிப்பாக சார். அடுத்தது ராசி பலனில் சந்திப்போம். கண்டிப்பாக நல்லபடியாக சார். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபி விநாயகம் கோடான கொரியர்ஸ்லையும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவாங்க. வணக்கம்.